ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 25 கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 444 டிவைடட் பை 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எனக்கு 222 கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 222. அடுத்து 41 8 பிரிக்கிறேன். ஸோ 1 8 8 4 8 32 328 கிடைக்கும். மைனஸ் ஸோ 26 3 பிரிக்கலாம். 6 3 18 மிச்சம் 1 78. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் கூட்டிகிட்டு நம்ம கழிச்சிட வேண்டியதுதான். இப்போ கூட்டினோம் அப்படின்னா 550 வந்து கிடைக்கும். மைனஸ் 78. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு ஸோ 550ல் 78 கழிச்சிருங்க. 550 மைனஸ் 78. ஸோ கழிச்சோம் அப்படின்னா 2. ஸோ 14ல் 7 போச்சுன்னா 7 4. ஸோ 472. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 472. ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ 9 ஆஃப் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் தமிழில். சரிங்களா? ஸோ பெருக்கல். ஓகேவா? ஸோ 9 × 21. ஸோ 29 9 9 29 18 189 கிடைக்குது. ஸோ அடுத்து 3 4 கூட்டினோம் அப்படின்னா 7 × 7. சரிங்களா? ஸோ இப்போ பெருக்கிற வேண்டியதான். 9 63 மிச்சம் 6 8 56 62 மிச்சம் 6 1 7 13. சரிங்களா? ஸோ 1323 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர் பேக்கெட்டை சால்வ் பண்ணிடலாம். ஸோ 91 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 7 1 7 மிச்சம் 2 2 21. ஸோ 13 வந்து கிடைக்கும். ஸோ 13லேருந்து 12 கழிச்சு அப்படின்னா 1. சரிங்களா? அப்போது 21 + 14 மைனஸ் 7. 13ல் 12 போச்சுன்னா 1 + 42. ஓகேவா? ஸோ இப்போ 21 14 கூட்டினோம் அப்படின்னா 35 மைனஸ் 7 + 42. ஸோ இப்போ கூட்டிகிட்டு கழிச்சிருங்க. ஸோ கூட்டினோம் அப்படின்னா 77 மைனஸ் 7 70. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 70. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 4th கொஷின் பாருங்கள். ஸோ பாரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 4/9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் மேலே பார் இருந்துச்சுன்னா ஒரு 9, 2 நம்பர் மேலே பார் இருந்துச்சுன்னா 2 9 போடணும். ப்ளஸ் 2/9. இப்போ பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறனால காமனாக எழுதிக்கிட்டு 2 நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 6ன்ற மாதிரி கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3 6 3 9. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 2/3. நெக்ஸ்ட் கொஷினு. ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணுமா போர்ட் மாஸ் ரூல் படி. ஸோ அப்போ 350 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 50ங்கிறது கிடைக்கும். 1 7 5 35 0. ஸோ 50 கிடைக்கும். ப்ளஸ் 43 5 பெருக்கிறீங்க. 3 5 15 மிச்சம் 1 4 5 20 21. ஸோ இப்போ கூட்டிகிட்டு கழிச்சிடலாம். சரிங்களா? இல்லை கழிச்சிருங்க. ஸோ என்ன கிடைக்கும்? 700. ஸோ 700 + 215. ஸோ 915 கிடைக்கும். ஓகே, சரிங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் போவோம். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடலாமா? ஸோ 810 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 810 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 1 5 5 மிச்சம் 3 6 5 30 2 5 10. ஸோ 162 வந்து கிடைக்குது. மைனஸ் 25 13 பெருக்கிடுவோம். ஸோ 25 13. ஸோ பெருக்கணும் அப்படின்னா 25 3 75. ஸோ 25 என்ன கிடைக்கிது? 5 2 மிச்சம் 1 325 கிடைக்கிது. 325. 12 2 பெருக்கணும்னா 24. ஓகேவா? ஸோ கூட்டிகிட்டு கழிச்சிடலாம். ஸோ 162 24 கூட்டுறேன். எனக்கு 6 8 186 கிடைக்கிது. ஸோ அப்போது 325லேருந்து 186 கழிச்சிட வேண்டியதான். ஸோ 9 11ல் 8 போச்சுன்னா 3 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ என்ன கிடைக்கிது? மைனஸ். ஏன்னா பெரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ மைனஸ் 139 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள்.
ஸோ இன்டீரியர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடுவோம். 12ல் 6 போச்சு அப்படின்னா 6. ஓகேங்களா? ஸோ 48ல் 53ல் 48 போச்சு அப்படின்னா -5. ஓகேவா? ஸோ இப்போ 6 - 5 1. ஓகேவா? 1573 டிவைடு 13. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 6ல் 5 போச்சு அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ 13 × 1 13 தான் இருக்கும். ஓகேவா? 13 வச்சு இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4 13 13, மிச்சம் 2, 2 13 26, மிச்சம் 1, 4 13 13. ஸோ 121 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு டிவைட்லாம் முடிச்சிடலாம். ஸோ 143 × 13/11. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 156 டிவைட் பை 13 × 12 மைனஸ் 210 × 15/14. கேன்சல் பண்ணலாமா? 1 13 13, மிச்சம் 3, 3 13 33, 13 13 169 ப்ளஸ் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 12 13 156. ஸோ 12 12 144. இதை அடித்தோம் அப்படின்னா 15 14 210. இப்போ 15 15 225. ஸோ கூட்டிகிட்டு கழிச்சிடலாம். ஸோ 169 144 கூட்டுறேன். எனக்கு 13, மிச்சம் 1. ஸோ 1 313 கிடைக்குது. ஸோ 313லேருந்து 225 கழிச்சோம் அப்படின்னா ஸோ 8, 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? 88 வந்து கிடைக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 8. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 625 125 இருக்குங்களா? இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 125 125, 5 125 225. ஸோ இங்கே அடித்தோம் அப்படின்னா 45 45, 5 45 225. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடிச்சிடும். இதை 64 64, 4 64 256. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5/1 ஆஃப்னா பெருக்கல் 1/5 ப்ளஸ் 4/1 வகுத்தல் அப்படின்னா பின்னத்தில் தலைகீழாக போயிட்டு மேலே 196/56 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல். இப்போ 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 4 வச்சு இங்கே கீழே அடிக்கிறேன். 1 4 4, மிச்சம் 1 4 4 16. சரிங்களா? ஸோ 14ஓட ஸ்கொயர் தான் 196. ஸோ 14 14 196. ஸோ இங்கே என்ன வந்திருக்கும்? 14 வந்து வந்திருக்கும். இப்போ 1 + 14 15 தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 15. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பெருக்கிடலாமா? ஸோ 2 6. ஸோ 30 வந்து 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 5. ஸோ 5 + 2 7. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணுறேன். 9 - 1 8. ஸோ 4 8 32 3, 4 + 2 ப்ராக்கெட் 42 மைனஸ் 4 8 பெருக்கணும்னா 32. இப்போ 42ல் 32 போச்சு அப்படின்னா 42ல் 32 போச்சு அப்படின்னா 10. அப்போ 2 × 10 அப்படின்னு இருக்கும். ஸோ பெருக்கிட்டு கூட்டிடுங்க. 20 + 4 24. அப்போ 3 × 24 என்ன கிடைக்கும்? 72. ஓகேவா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 72. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேயே கேன்சல் பண்ணிடுறேன். 0க்கு 0 52. 25 7 7 35, 7 14 17 175. 62 3 பெருக்கிறீங்க. 2 3 6, 6 3 18. ஸோ கூட்டிகிட்டு கழிச்சிடலாம். ஸோ 7 17 + 5 22. 227லேருந்து 186 கழிச்சோம்னா சரிங்களா? அப்போது 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ 22ல் 18 போச்சு அப்படின்னா 4. ஸோ 41. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 41. அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ 404 ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுவோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 0 2 அப்படின்னு கிடைக்கும்.
மைனஸ் 4ஆல் இது டிவைட் பண்ணுங்கள். 2 நாளாக 8 மிச்சம் 2, 5 நாளாக 20, 2 நாளாக 8, 252. ஓகேவா? 5 25. இப்போது அப்படியே கூட்டிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ 227 மைனஸ் 252. ஓகேங்களா? அப்போ 252லேருந்து 227 கழிக்க வேண்டியதான். ஸோ 12ல் 7 போச்சு அப்படின்னா 5, 4 2 போச்சுன்னா 2. ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பருக்குனால மைனஸ் இருக்கு. ஸோ கொஷின் ஆன்சர் வந்து -25. அடுத்த கொஷின். ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி ஆஃபை தான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகேங்களா? ஆஃப் இருக்குல்ல, அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஆஃப் இருக்கிற இடம். அப்போ 15 டிவைட் 3 6 இன்ட்டு 2 ப்ளஸ் 9 டிவைட் 18 36 இன்ட்டு 4 மைனஸ் 4/8 இன்ட்டு 2. இப்போ சால்வ் பண்ணலாம். டிவைடை 15/6 இன்ட்டு 2. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1 2 3 6 1 3 3 5 3 15. ஸோ இந்த இடத்துல 5 கிடச்சிருக்கு. ப்ளஸ் 9/36 இன்ட்டு 4. ஒரு நாளாக 4 கேன்சல் பண்ணோம். ஒரு நாளாக 4, 9 நாளாக 36, 9 9 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 வந்து கிடைக்கும். மைனஸ் இப்போ இந்த இடத்துல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 4 2 8, 4 4 கேன்சல் பண்ணுறோம்னா 1 இருக்கும். அப்போ என்ன கிடைக்கிது? 5 ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஸோ 6ல் 1 போச்சு அப்படின்னா 5. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 5. அடுத்த கொஷின். ஸோ இப்போது இங்கேயே கேன்சல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டிவைடு. ஸோ 17 5 85 0 0 1700. ஸோ 24 6 பேருக்குன்னா 6 நாளாக 24 மிச்சம் 2, 2 6 12 144. அதனால் 24 மிச்சம் 2 144. ஸோ 3ஆல் பெருக்கிடுங்க. 3 2 6 3 2 6 1 3 3. சரிங்களா? இப்போ கூட்டிகிட்டு அதை கழிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ 1700 144 1844 இதுலேருந்து எதாவது கழிக்கணும். 366 கழிச்சிட வேண்டியதான். ஸோ 14ல் 6 போச்சு அப்படின்னா 8, இங்கே 13 இருக்கும். 13ல் 6 போச்சுன்னா 7, இங்கே எதாவது கடன் வாங்கியிருப்போமா? 7ல் 3 போச்சுன்னா 4. ஸோ 1478 இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட் முடிக்கணுமா? ஸோ 7 2 14. ஓகேவா? அப்போ 22 டிவைடு 9 ப்ளஸ் 14 எத்தனை வரும்? 23 மைனஸ் 1 22 ப்ளஸ்ஸு 24 9 9 4 36 மிச்சம் 3 29 18 216 கிடைச்சிருக்கும். ஸோ 22 22ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1. ஸோ 1 ப்ளஸ் 216 217. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த இன்டீரியர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அப்போது இந்த இடத்துல பெருக்கிடலாம். 1000 100 × 10 1000 மைனஸ் 1000 100 ப்ளஸ் 3000 இன்டீரியர் ப்ராக்கெட்டை பெருக்கிட்டோம் அப்படின்னா 1000. ஸோ 3000 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3ன்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது 900 1000ல் 100 போச்சுன்னா 900 ப்ளஸ் 3 903. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷினை ஃபஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடுவோம். 127 மைனஸ் 7 இன்ட்டு 1 4 கூட்டினோம்னா 5, 5ல் 5 போச்சுன்னா 0 டிவைடு 91. சரிங்களா? 7 × 0 0, 0வை 91 டிவைட் பண்ணோம்னா 0. ஸோ ஃபைனலாக எனக்கு எந்த மட்டும்தான் இருக்கும்? 127 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 127. அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூட்டிடலாமா? 33 சார் 66 மைனஸ் 4 இன்ட்டு 33 ப்ளஸ் 40. ஸோ பெருக்கிற வேண்டியதான். 3 4 12 மிச்சம் 1 3 4 12 132
ஸோ கூட்டினோம் அப்படின்னா 106. ஓகேவா? ஸோ 132லேருந்து 106 போச்சு அப்படின்னா 6, ஸோ 2 இருக்கும். ஸோ 26. ஸோ பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸு, ஸோ -26 இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடுவோம். 72 டிவைடு 4 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 2 இங்கே அடித்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 2 மைனஸ் 4 ப்ளஸ் 7 மைனஸ் 1 + 8 9. ஓகேவா? ஸோ 7 4 கூட்டினா 11, 11ல் 9 போச்சு அப்படின்னா 2. ஓகேவா? ஸோ 72 டிவைடட் பை 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 2 மைனஸ் என்ன வரும் 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல். ஸோ 9 மட்டும் தான் தனியாக இருக்கும். 2 9 தான் 18. ஸோ அப்போ 72 டிவைடட் பை 18. 4 18 18, 4 18 72. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஃபஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடுவோம். 30 118 மைனஸ் 5 இன்ட்டு 30 ப்ளஸ் 55. ஓகேவா? ஸோ அப்போ 118 3 15 150 ப்ளஸ் 55. ஓகேவா? ஸோ 118 கூட்டிட்டு கழிச்சிருவோம். 13 மிச்சம் 1 773ல் 150 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் 23. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 23. ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ 10 இன்ட்டு 9ல் -9ல் 5 போச்சு அப்படின்னா -4 ப்ளஸ் 41 ஓர் 41 41 3 41 123 3 ப்ளஸ் 3. இப்போ -40 10 இன்ட்டு 4 -40 ப்ளஸ் 3 என்ன கிடைக்கும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -37. ஓகேங்களா? பெரிய நம்பருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிம்பிள். ஃபஸ்ட் இன்டீரியர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். 25 டிவைடட் பை 7 இன்ட்டு 3/5 இன்ட்டு 5/9. ஓகேங்களா? இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இப்போ 5 5 கேன்சல். 1 3 3 3 9. ஓகேங்களா? அப்போ 25 டிவைடட் பை 7 இன்ட்டு 1/3 அப்படின்னு கிடைக்கிது. அப்போது 25 டிவைடட் பை 7/3. ஓகேவா? ஸோ 25 7/3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 3 எங்கே போயிடும் மேலே போயிடும். ஸோ 25 3 75/7. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 75/7. ஸோ இந்த கொஸ்டினில் இன்டீரியர் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். 57 ப்ளஸ் 5 ப்ளஸ் 72 மைனஸ் 24 6 அடித்தோம்னா 1 6 6 4 6 24. ஸோ -4 டிவைடட் பை 4. ஸோ 72ல் 4 போச்சு அப்படின்னா 57 ப்ளஸ் 5 ப்ளஸ் 72ல் 4 போச்சு அப்படின்னா 68 டிவைடட் பை 4. ஸோ 1 4 4 மிச்சம் 2 7 4 68. ஸோ 57 ப்ளஸ் 5 7 கூட்டணும் 5 17 கூட்டினோம்னா 22. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் 79. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 79. இப்போ அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டினு. ஸோ 50 டிவைடட் பை 3 இன்ட்டு ஸோ 8/6 இன்ட்டு 6/6. ஸோ 6 6 கேன்சலு.
ரெண்டுனா சரி 3 2 6 4 2 8 ஓகேவா. ஸோ 50 டிவைடட் பை 3 இன்ட்டு என்ன மட்டும்தான் இருக்குது 4/3. இப்போ 3 3 கேன்சல். இப்போ 50 டிவைடட் பை 4. ஸோ 50 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 2 4 25 2 50. ஸோ ஃபைனலாக ஆன்சரு 25/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் பி. சரிங்களா. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம் சிம்பிளிஃபிகேஷனில். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், புரியும். ஸோ இந்த 25 கொஷினை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 25 கொஷினை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இதுதான் பேஸ். ஓகேவா. மற்ற சாப்டர்ஸுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் ரொம்ப பேஸு. ஸோ கவனமாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.